ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல். சக்கரவள்ளி கிழங்க இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு டேஸ்ட்டில் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க. நல்ல காரசாரமாக கிறிஸ்பியாக சக்கரவள்ளி கிழங்கு கார அடை ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். சக்கரவள்ளி கிழங்கு பார்க்கும்போதெல்லாம் இந்த அடையை செய்ய சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. தொட்டுக்க வேறு எதுவுமே தேவைப்படாது. ஈவினிங் ஸ்நாக், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். முதல்ல 2 பெரிய சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அளவில் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் இருக்கும். இப்போ இந்த கிழங்கை நல்லா மண் இல்லாமல் கழுவி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கோட தோலை இந்த மாதிரி சீவி எடுத்துக்கங்க. இப்போ இந்த கிழங்கை இந்த மாதிரி சின்னதாக கேரட் துருவுறதில் துருவி எடுத்துக்கங்க. துருவி எடுத்த கிழங்கை இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்துக்கங்க. இல்லைனா உங்களுக்கு சட்டுன்னு நிறம் மாறி வந்துடும். துருவிய கிழங்க ஒரு முறை நல்லா அலசி எடுத்துக்கங்க. நான் இந்த கிழங்க ரொம்ப பால் இல்லாமல் ஒரு முறை அலசி எடுத்து தான் வேறு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை சுத்தமாக வடிகட்டிட்டு வேறொரு பாத்திரத்தில் கிழங்க மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியை சுத்தமாக பிழிஞ்சு எடுத்துட்டு ஒரு பெரிய பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. ஒரு 2 பச்சை மிளகாயை மெலிசா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு, கடையில் வாங்கின அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன். அடுத்து இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கங்க. காரத்துக்காக ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். சக்கரவள்ளி கிழங்கு அடை அப்படின்றதுனால இது கொஞ்சம் நல்லா காரசாரமாக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கலந்து விட்டுக்கங்க. அரிசி மாவு, கடலை மாவு, உப்பு, காரம் எல்லாமே ஒன்றா சேர்ந்து வரணும். இது பார்த்திங்கன்னா அடை சுடுற அளவுக்கு உங்களுக்கு மாவு, கிழங்கு எல்லாமே சேர்ந்து வரணும். தேவைப்பட்டால் 1-2 ஸ்பூன் கடலை மாவோ அரிசி மாவோ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்காங்க. இப்போ இதில் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து அடை தட்டளவுக்கு கொஞ்சம் இலக்கமாக கலந்து விட்டுக்காங்க. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான். அடுத்து ஒரு சின்ன பேன் இல்லைன்னா தோசைக்கல் கூட எடுத்துக்கலாம். ஒரு சின்ன பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்காங்க. இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் நாம் கலந்து வச்ச மாவை இப்போ இதில் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அடை தடிமனாக இல்லாமல் கொஞ்சம் மெலிசாக எல்லா பக்கமும் ஒரே சமமாக இருக்கிற மாதிரி அடையை லேசாக தட்டி விட்டுக்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் லேசாக அழுத்தி விட்டாச்சு. இப்போ தேவைப்பட்டால் இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விடுங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக ஓரங்களில் நல்லா நிறம் மாறி வெந்து வரும். கீழ்ப்பக்கம் லேசாக கிறிஸ்பியாக செவந்து வந்ததுக்கப்புறமா அடுத்த பக்கமும் திருப்பி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக செவந்து வரணும். இது கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருந்தால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பக்கமும் செவந்து வந்துடுச்சு. இப்போ நாம் இதை வெளியே எடுத்துடலாம். அவ்வளவுதான். இதே மாதிரி எல்லா மாவையும் சின்ன சின்ன அடையாக சுட்டு எடுத்துக்கங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட இந்த அடை சுட்டு கொடுத்தீங்கன்னா தொட்டுக்க வேறு எதுவுமே தேவைப்படாது. அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். தேவைப்பட்டால் தேங்காய் சட்னி, கார சட்னி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த சட்னி வேணாலும் தொட்டுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.